ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் வலுவலுன்னு இல்லாமல் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். புளிக்குழம்பு இந்த மாதிரி ஒரு முறை செய்திங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சுத்தம் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 1-2ஆக கீறி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. முக்கியமாக சொல்லணுன்னா இந்த புளிக்குழம்புக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இந்த குழம்புக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவு வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். அதை கழுவிட்டு காட்டன் கிளாத் வச்சு சுத்தம் பண்ணிவிடுங்க. அதாவது நல்லா ஈரமே எதுவுமே இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸில் கட் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா வெண்டைக்காயோட வலுவழுப்பு தன்மை நல்லாவே குறைஞ்சி வந்திருக்குங்க. அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடுங்க. வதக்கும்போது ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும். வதக்கிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. திரும்ப ஒரு நிமிஷம் கழித்து திரும்ப திறந்து கிளறி விடுங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். வெண்டைக்காய் பிசுபிசுப்பு தன்மையும் நல்லா குறைஞ்சி வரும். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதோட வலுவழுப்பு தன்மை குறைஞ்சி வந்துடும். வெண்டைக்காவோட பிசுபிசுப்பு தன்மைலாம் நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா தான் தக்காளி பழம் சேர்க்கணும். நான் ஒரு 3 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்ல பொடி பொடியாகவே கட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும், தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு வதக்கும்போது தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடும். அதே நேரம் தக்காளியும் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இதை ஜென்டலாக ஒரு நிமிஷம் கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டிங்கன்னா தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கி வந்துடும். கிளற தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் பக்கம் மூடி வச்சுருந்தேன். பாருங்கள், நான் கிளறும் போதே தெரியும் தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்திருந்தது. பாருங்கள், லைட்டாக கிளறும் போதே தக்காளி நல்லா மசிஞ்சது தெரியுது. நீங்கள் தக்காளி சேர்த்து வதக்கும் போது வெண்டைக்காய் உடையாமல் இருக்கணும்னா கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வெண்டைக்காய் தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதே நேரம் அதோட வலுவழுப்பு தன்மையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். இதுக்கு வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1.5 ஸ்பூன் அளவு குழம்பு பொடி சேர்த்துருக்குறேன். குழம்பு பொடி இல்லாத பட்சத்தில் நீங்கள் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதை இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே ஒரு தொக்கு மாதிரி செய்து கூட சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஒரு அரை எலுமிச்சப்பழம் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடயே குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இது கொதிச்சுட்டு இதோட எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா கொதிச்சு வரணும். இடையில கிளறி விடுங்க. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்பவே குளிர்ச்சியான காய்ங்க. இது சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லாவே குளிர்ச்சி கிடைக்கும். அதுவும் சம்மர் டைமில் வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சு சாப்பிடும்போது டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காதுங்க. அவங்கெல்லாம் கூட்டோ மசியலோ செய்து சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிட்டு நல்லாவே தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 2 பத்த தேங்காவை எடுத்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். இது சம்மர்னால நான் தேங்காய் சேர்த்துருக்கிறேன். புளிக்குழம்புக்கு சேர்க்கும்போது சம்மர் டைமில் தேங்காய் சேர்த்து செய்யுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் தேங்காய் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்துருச்சு. குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். அவ்வளவு மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த புளிக்குழம்பு. சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சைடிஷாக வெறும் அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்டான வெண்டைக்காய் புளிக்குழம்பை இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.